அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் பேசப்போகும் விஷயம் என்னவென்றால், உதவி எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி, அதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நான் பேசுகிறேன். அனைவரும் வேலை செய்கிறோம். இதில் பணம் உள்ளவர்களும் வேலை செய்கிறார்கள், மிடில் கிளாஸ் வேலை செய்கிறார்கள், ஏழைகளும் வேலை செய்கிறார்கள். பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கொள்வது என்பது சில மனிதர் அப்படி சிலர் இருக்கிறார்கள். சிறிது உதவி செய்யும் மனிதர் இருக்கிறார்கள், மிக உதவி செய்யும் மனிதர்கள் இருக்கிறார்கள், உதவியே செய்யாத மனிதர்களும் இருக்கிறார்கள். சரி, நான் ஏழைகளை பற்றி பேசவில்லை. அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். நான் பேசுவது பணம் நிறைய இருப்பவர்களும், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இவர்களை பற்றி சொல்கிறேன். இவர்களுக்கு பணம் நிறைய இருப்பவர்களை விட்டுவிடுவோம். இப்பொழுது இந்த அன்றாடம் வேலைக்கு சென்று வேலை செய்து வருகிறார்கள், பணத்தை சம்பாதிக்கிறார்கள். இதில் 50% 60% இல்லது 70 கூட சொல்கிறேன், 70% கொடுக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நான் இங்கு பேசுகிறேன். அதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். வேலை செய்வது என்பது மிக கடினம். அந்த வேலையால் சம்பளம் தனக்கு வரும் வருமானத்தில் கொடுப்பது என்பது எல்லோருக்கும் மனசு வராது. ஏனால் அது உழைத்து வந்த ஒரு பணம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய 100% வருமானத்தில் 70% நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அது சேவிங்ஸாக இருக்கட்டும், என்னவாக வேணாலும் இருக்கட்டும். 70% நீங்கள் வைத்துக்கொண்டு மீதி இருக்கும் 30% வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுப்பது என்பது தாராளமாக செய்யலாம். பணக்காரர்கள் நிறையவே செய்கிறார்கள், சிலர் செய்யாமலும் இருக்கிறார்கள். ஆனால் செய்ய வேண்டியதுதான் நியாயம். அது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், சற்று யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் என்ன அவனுக்கு கிடைக்கிறது? வேலையை விட்டுவிடுவோம், அவன் வேலை செய்கிறான், அது எல்லோரும் செய்வது. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வருகிறது, துக்கம் வருகிறது, சிரிப்பு வருகிறது, அழுகை வருகிறது, ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது, வேறு என்ன இருக்கிறது? நல்ல தூக்கம் இருக்கிறது, சிலருக்கு தூக்கம் இல்லாமலும் இருக்கிறது. நல்ல சாப்பிடுகிறோம் சில நாட்களில், சில நாள் சரியான சாப்பாடு இல்லாமல் போகிறது. இவை ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் இதையே தான் அனுபவித்துக் கொண்டு, அவனுடைய உடல் இதையே தான் அந்த உடல் இதைத்தான் தாங்கிக் கொண்டு வருகிறது. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த மனித உடலில் ஒவ்வொரு நாளும் வந்து போகிறது. இதையே தான் நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். சந்தோஷம், தூக்கம், துக்கம், அழுகை, நிம்மதி, நல்ல உணவு, விளையாட்டு, இவை அனைத்துமே ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு வந்து போகிறது. இதை அழுக்கவில்லையா உங்களுக்கு? அழுக்கவில்லை என்று, அதாவது இதுதான் வாழ்க்கை, இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை மீறி நாம் என்ன செய்யலாம்? இப்படி யோசித்து பாருங்களேன். இதைதானே நமக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு வந்துதான் தீரும் என்று நினைத்துவிட்டு ஏன் பாதையை மாற்றக்கூடாது? அந்த பாதை என்னவென்றால், ஏழைகளுக்கு உதவுவது. இதுதான் சரி. நீங்கள் ஏழைகளுக்கு உதவுவதுதான் சரி.
ஏனெனில் இந்த நான் சொல்லிய அனைத்து வார்த்தைகளும் ஒரு மனிதன் அடிபட்டு அவனுக்கு வந்து வந்து இறந்தும் போய்விடுகிறான். கடைசியில் அவன் என்ன செய்தான் என்ற ஒரு கேள்வி வரும்போது, இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு பெரிய தலைவர்கள் போல இல்லை என்றாலும், அவர்கள் மாதிரியாவது நாம் சிறிதளவாவது செய்து கொண்டிருப்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. அந்த மனம் அந்த மனம் இல்லாதவர்கள் நான் சொன்ன இந்த அனைத்து வார்த்தைகளும் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நம் உடலில் இருக்கிறது. தினசரி வாழ்க்கையில் வருகிறது. இதையே நாம் அனுபவித்து, அனுபவித்து, அனுபவித்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை தள்ளுகிறோம். ஏன் நம் பாதையை சிறிது மாற்றக்கூடாது என்று நினைத்து விட்டால், பணம் இருப்பவர்களும் சரி, மிடில் கிளாஸில் இருப்பவர்களும் சரி, ஏழைகளுக்கு உதவ ஆரம்பித்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். அதுதான் சரி. கடவுளை வேண்டுவது எல்லோருவற்றையும் நாம் செய்து கொண்டோம் அன்றாட வாழ்க்கையில். நான் எல்லோரையும் சொல்லவில்லை. நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. செய்யாதவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சிறிதளவு செய்பவர்கள் நிறைய செய்வதுதான் நல்ல விஷயம். செய்து பாருங்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களை சுற்றி மனிதர்கள் வருவார்கள். இப்படிக்கு RSS இயக்கத்திலிருந்து வினோத் ராமதுரை. இனிய மாலை வணக்கம். நல்ல இரவு கழியட்டும் உங்களுக்கு. நன்றி.